உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, யாத்ராகமம் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எங்க போனாலும் இன்னைக்கு இயேசுவை கூட்டிட்டு போங்க. வேலைக்கு போனா இயேசுவை கூட்டிட்டு போங்க. பிஸ்னஸ்க்கு போறீங்களா, வியாபாரத்துக்கு போறீங்களா, இயேசுவை கூட்டிட்டு போங்க. ஸ்கூலுக்கு போறீங்களா, காலேஜுக்கு போறீங்களா, இயேசுவை கூட்டிட்டு போங்க. நீங்க எந்தெந்த வேலை செய்றீங்களோ அங்கெல்லாம் இயேசுவை கூட்டிட்டு போங்க. கிச்சனுக்கு போறீங்களா, கூட்டிட்டு போங்க. சரிங்களா? எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அத்துப்படி தெரியுதோ தெரியலையோங்க, தேவனை கூட்டிட்டு போங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது தேவனுடைய ஞானம், தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்குள்ள பிரதிபலிக்கும். சரிங்களா? தேவன் உங்கள் கூட இருந்தா அது ஒரு பெருமை அடைய செய்வார். அப்படி பிரதிபலிக்கும், ஈஸியா இருக்கும். இது அந்த நாளே ரொம்ப ஸ்மூத்தா போகும், கடினமாவே இருக்காது. தேவனை கூட்டிட்டு போகணும். எங்க போனாலும் அவரை சார்ந்து இருக்கணும், அவருடைய கையை பிடிச்சிக்கணும், அவரையே சார்ந்து இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு தேவனுடைய அந்த ஞானம் அதிகமா பிரதிபலிக்கும் நம்ம மேல. எதற்கெடுத்தாலும் தேவனை கூப்பிடுங்க. எதற்கெடுத்தாலும். கை குழந்தை பார்த்துருக்கீங்களா? 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் பேபிஸ்லாம் எப்படி இருக்கும்? ஆன்னு கத்திக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். அது மாதிரிதான் எதற்கெடுத்தாலும் தேவனை கூப்பிடுங்க, விட்டுறாதீங்க. அப்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது, ஸ்மூத்தா போவுங்க. நேருக்கு நேராக நம்ம தேவனை பார்க்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். நம்ம மோசேவை எல்லாரும் முகமுகமாய் பார்த்த தீர்க்கதரிசின்னு சொல்றாங்கல்ல, அவர் முகம் சூரியன் மாதிரி பிரகாசிச்சான். எதற்கு? அவர் எங்க போனாலும் தேவனை கூட்டிட்டு போனாரு. இல்லைன்னா நீங்க வரலன்னா நான் வர மாட்டேன் அப்படியே சொல்லிட்டாங்க. நீங்க பாருங்க, யாத்ராகமம் 33:15, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். நீங்க வந்தா நாங்க போறோம், இல்லைன்னா நாங்க எந்த இடத்துக்கும் நான் இந்த மக்களை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். எப்படி இல்லை? நம்மளும் அப்படிதான். தேவனே நீங்க வரீங்களா என் கூட, நான் இங்க போறேன், நீங்க வந்தா நான் போவேன் அப்படின்னு போனோம். சரிங்களாங்க? கிதியோன் வயலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு நாளும் தேவனை கூட்டிட்டு போனது இல்லைங்க. ஆனா தேவன் ஒரு நாள் போருக்கு போன்னு சொல்லும் போது, நீங்க கண்டிப்பா வரணும், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னா உடனே போருக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு செக் பண்றான், தேவன் இருக்காரா? நம்மளால தேவனை கண்ணால பார்க்க முடியாதுல்ல. கிதியோனுக்கு ஒரு டவுட், ஐயோ நம்ம தனியா இருக்கிறோமோ? அவங்க கூட 300 பேர் இருந்தாங்க, ஆனா அவன் தேவனை தான் தேடினான். உங்களோட நிறைய பேர் நிக்கலாம், உங்க பக்கத்துல உங்க குடும்பத்துல நீங்க தனியாக இல்ல, எல்லாரோடையும் தான் நிக்கிறீங்க. ஆனா தேவன் இருக்காரான்னு செக் பண்ணிக்கோங்க எப்போதும். கிதியோன் எவ்வளவு அறிவாளி பாருங்களேன். தேவன் இருக்காரா, அந்த போர்க்களத்துல தேவன் இருக்காரான்னா செக் பண்ணான் போயிட்டோன்னே. அப்புறம் தைரியம் வந்துருச்சு, தேவன் இருக்காருன்னு தெரிஞ்சிட்டோன்னே என்ன பண்ணா, அந்த 300 பேரு ஒரு துளி கூட அவன் பயிற்சியே கொடுக்கல, ட்ரெயினே பண்ணலைங்க, ட்ரைனிங்கே கிடையாது. போர்க்களத்துக்கு கூட்டிட்டு வந்த 300 பேருக்கும் ஒன்றும் தெரியாது. அவங்க கிட்ட 3 படையா பிரிச்சு நிக்க வச்சுட்டு, நான் என்ன செய்யறேனோ அதை பார்த்து காப்பி அடிச்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னான். இவன் எக்காலம் ஊதுனா அவங்களும் எக்காலம் ஊதுனாங்க. இவன் பானையை உடைச்சா அவங்களும் பானைய உடைச்சாங்க. அப்புறம் என்ன சொன்னா, கர்த்தரின் பட்டயம் தான் கிதியோனின் பட்டயம் நீங்க சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா இந்த கிதியோன் இருக்கால, இந்த விவசாயி, நான் ஒரு விவசாயி, என்கிட்ட பானை தான் இருக்கு, என்கிட்ட தீவட்டி தான் இருக்கு, அதனால கர்த்தரின் பட்டயம், தேவன் இங்க இருக்காரு, இந்த போர்க்களத்துல தேவன் இருக்காரு, நான் செக் பண்ணிட்டேன், அவர் பட்டயம் வச்சிருக்காரு. கிதியோன் கிட்ட பட்டயம் இல்ல, ஆனால் இந்த தேவன் இருக்காரு, இந்த பரலோகத்தின் தேவன் இந்த போர்க்களத்துல நிக்கிறாரு, அவர்கிட்ட பெரிய பட்டயம் இருக்கு, அதனால எல்லாரும் கத்தணும், கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம் என்று நீங்க சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் அந்த 300 பேருக்கும் சொல்லி கொடுத்துருந்தான். எல்லாருமே அப்படியே செய்தாங்க. சரிங்களாங்க? தேவன் கையில நிறைய வச்சிருப்பாரு, நம்ம கையில எதுவும் கொடுக்க மாட்டார். கிதியோன் கையில பட்டயத்தை கொடுக்கல, யாரு கையில பட்டயத்தை கொடுத்துருந்தாரு? அவரே பட்டயத்தை வச்சுக்கிட்டாரு. அந்த 300 பேர்கிட்ட கூட பட்டயத்தை கொடுக்கல.
யார்கிட்ட பட்டயம் இருந்துச்சு? தேவன் கிட்ட அந்த பெரிய வாள் இருந்துச்சு. எங்க போனாலும் தேவனை கூட்டிட்டு போங்க, அவர்கிட்ட ஏதாவது இருக்கும். சரிங்களா? எங்க போனாலும் அந்த 100% உங்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு பெருமை அதெல்லாம் வரும். அப்புறம் கூட்டிட்டு போங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.